மக்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றினா நம்ம ஒரு கேக்டஸ் ஃபார்ம் டுட்டோரியல் பண்ண போகிறோம் மக்களே. 1 2 3 4. ஸோ ஓகே, வாங்க நம்ம தான் ஆரம்பிக்கலாம். கேக்டஸ் ஃபார்ம் ப்ளஸ் பலவிதமான ஃபார்ம். நான் டைட்டிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நான் டைட்டிலில் என்ன போட கோட் பண்ணி வச்சுருக்கேன் தான் பார்த்து ஃபார்ம்ஸே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஓகே வாங்க, 3 4 5. நீங்கள் டைட்டிலில் பார்த்து அத்தனை ஃபார்மே இருக்கும் மக்களே. 6 7 8 9 10. 10க்கு 10ங்கிற மாதிரி கிளியர் பண்ணிக்கோங்க மக்களே. இது 10க்கு 10னா உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்கொயராக மட்டும் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ கேக்டஸ் ஃபார்ம் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுகிற மெட்டீரியல்ஸ் ஸ்ப்ரூஸ் ஃபென்ச் ஒரு ஸ்டாக் தான் தேவைப்படும் பர் லேயர். நீங்கள் கட்டுற சைஸை பொறுத்து சாண்டு ப்ளஸ் சிங்கிள் பீஸ் ஆஃப் கேக்டஸே உங்களுக்கு போதும் ஆரம்பிக்கிறதுக்காக. பட் நீங்கள் முடிக்கணும்ல, ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கேக்டஸை கையில் வச்சுக்கா நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். இல்லை ஒரே கேக்டஸ் ஃபார்ம் பண்ணிட்டு கூட நீங்கள் இதில் இது பண்ணிக்கலாம். ஸோ ஓகே வாங்க, சுற்றி சுற்றி வந்தேனே. அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது தான் காபிள் ஸ்டோன் ஃபார்ம். அதாவது நீங்கள் நார்மலாக பார்க்குற மாதிரி இல்லை, நல்ல ஒரு வெல் டிசைன்டு ஃபார்ம். உங்களோட சர்வைவலில் இருக்க மாதிரிலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். உங்களோட சர்வைவல்லே நல்லா இருக்குன்னா அதுக்குன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவைங்க அது வாட்டர் பக்கெட். இந்த மாதிரி எங்கேயும் ஓட்டை இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இது அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, எல்லா ஒரு கார்னர் விடாமல் எல்லா கார்னருமே நீங்கள் வாட்டர் பிளாக் வச்சு ஃப்ளட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக நீங்கள் இந்த இடத்த இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த வாட்டர் இந்த ஒரு ரோலை இப்படி கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக நிற்கிற மாதிரி தெரியும். என்னடா இது, வாட்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு ரோல் நிற்கிற மாதிரி தெரியும். அந்த ரோவை அப்படியே நீங்கள் பிளாக் ஆஃப் பண்ணிவிடுங்க. லாக் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னவென்றால், இங்கே ஒரு வாட்டர் பக்கெட், அப்புறமா இங்கே ஒரு வாட்டர் பக்கெட். இந்த மாதிரி நான் இருக்க மாதிரி பயம் இங்கே டார்ச் வச்சுக்கோங்க. என் கையில் ஒரு சீலாண்டை தான் இருக்கிறதுனால அதான் வைக்கிறேன். வந்து இனிமேல் வாட்டர் ஐஸ் கட்டியாக மாறாது. ஓகே, 2 மணி வாட்டர் ப்ளேஸ் பண்ணி விட்டோம் போல மேலேயும். இந்த இடத்துல நீ டார்ச் கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மக்களே. ஃப்ராஸ்ட் வாக்கர் பூச் போட்டிருக்கவங்க மட்டும் இந்த ஃபார்ம் கிட்ட வர வேணாம், ஏன்னா நிறைய டேமேஜ் ஆகிடும் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு லே அவுட் கிடச்சிடணும். தண்ணி பர்ஃபெக்டாக போய் நீங்கள் எப்படி போய் பாருங்கள், எந்த பிளாக்ல இருக்கோ இந்த பிளாக் ப்ளஸ் இந்த பிளாக் மெயின் பண்ணிடுங்க. இப்போ அந்த ஒரு பிளாக் பண்ணி அந்த நீங்கள் போட்டிருக்க பவுண்டரியை உடச்சிடுங்க. இப்போ நீங்கள் எங்கே என்னாட்ட போட்டிங்கனாலும் அது இங்கே தான் வரும், சென்டருக்கு தான்.
இந்த மாதிரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ரெடியா? நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இருந்து ஒரு ஸ்டோன் பிரிக் போடுறேன். இங்கே நான் ஒரு ஓட்டையாக கிடறது நீ தண்ணி ஊற்றி விட்ருங்க. அது எந்த வகையிலுமே இதை டிசார்ட்லாம் பண்ணியே விடாது. இந்த வாட்டர் கேன் இப்படியே போய் 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 சை வெயிட் கரோ பாய், வெயிட் கரோஸ் பண்ணுறேன். ஸோ மக்களே இவ்வளோதான் நம்மளோட ஃபார்மே. ஸோ இதோட விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன தெரியுமா பண்ணோம், இங்கே நம்மளை சுற்றி எல்லாமே சோர்ஸ் பிளாக்காக மாற்றிக்குவோம் மக்களே. நீங்கள் வரேன். ஸோ அதாவது நான் என்ன மீன் பண்ண வரேங்கிறத நான் சொல்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம். இதை சுற்றி ஷீலாண்டில் மட்டும் ப்ளேஸ் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி ரேண்டமாக நீங்கள் கரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே கூடாது, தண்ணி ஓடிட்டு இருக்கிறதுலாம். நீ என்ன பண்ணுன்னா உங்களோட ஃபார்ம் இப்படி இருக்குமா, ஏதாவது ஒரு காரணத்தில் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றுனீங்க இங்கே ஏதாவது ஒரு அந்த ஆப்போசிட் கார்னர் வாங்க. இங்கே வந்துட்டு ஒரு பிளாக்கு இங்கே நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி கூட காமிங்க. இங்கே கரெக்டாக இங்கே நீங்கள் வந்துட்டு ஒரு லேயர் பிளாக் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மக்களே. அந்த பிளாக் மட்டும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சுற்றி இந்த இடம் ஃபுல்லாக வாட்டர் சோர்ஸ் பிளாக்காக மாற்றிடுங்க. நீங்கள் அதை மட்டும் பண்ணினே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். நான் இப்போ பண்ணியிருக்கேன்னு அந்த நீங்கள் கார்னரில் போய்ட்டு ஒரு பிளாக் உடச்சிட்டு ஹாப்பராக ப்ளேஸ் பண்ணுங்கள், ஹாப்பராக ப்ளேஸ் பண்ணுங்கள், ஹாப்பராக ப்ளேஸ் பண்ணுங்கள், ஹாப்பராக ப்ளேஸ் பண்ணுங்கள். எவ்வளோ லாங்காக பண்ணுவீங்க அவ்வளோ ஹாப்பராக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஹாப்பர் கீழே ஒரு லேயர் உடச்சிட்டு இந்த மாதிரி டபுள் செஸ்ட்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ இங்கே நம்மளுக்கு இந்த லாஸ்ட் செஸ்ட் மட்டும் இங்கே ஒரு ஹாப்பர் இருக்கணும், இங்கே ஒரு செஸ்ட்டு இப்படி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரூட்டு போடுறது தெரியும்லவே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேக்டஸ் ஃபார்ம் உங்களுக்கு எவ்வளோ உங்கள் அயன் ஃபார்ம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஈஸி தான், இல்லைன்னா அது கொஞ்சம் பெரிய வேலை மக்களே. நான் டிசைன் பண்ணுறது பெரிய வேலை இல்லை, அது நான் ஆல்ரெடி டிசைன் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வந்தேன் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, எத்தனை விளாக் மேலே போறீங்கன்னா அவ்வளோ விளாக் மேலே போய்க்கோங்க. 2 3 நான் ஒரு 3 பிளாக்ஸ் மேலே போய்க்கிறேன். இங்கே ஒரு பிளாக் பிரேக், இங்கே ஒரு பிளாக் பிரேக். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு லேயர் ப்ளேஸ் பண்ணிடுங்க விட்டு விட்டு. இங்கே வந்துட்டு இங்கே ஒரு பிளாக், இங்கே ஒரு பிளாக், இதை உடச்சிருங்க, இதை உடச்சிருங்க. இப்போ இங்கே ஓட்டையாக இருக்கிறதுனால இங்கே பிளாக் இருக்கும். ஸோ இந்த தடவை நீங்கள் ஃபுல்லாகவே ஃபில்லின் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் உடைக்கிறதுலாம் உடச்சிக்கோங்க. ஐ ரெக்கமெண்ட் டூயிங் திஸ் மக்களே. உங்களுக்கு பிளாக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை ப்ரோ, இதை டட்டை வச்சு கூட பண்ணலாம். ஸோ என்ன ப்ரோ இதில் எப்படி ப்ரோ நீ கேக்டஸ் நட்டு வைப்போ நீங்கள் கேட்கலாம். சாண்டு எப்படி கைஸ் ஆகா இதில் மிதக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட். இல்லை நீங்கள் ஸ்ட்ரிங்கை ப்ளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை ப்ரோ நான் லுக்காக பண்ணுறேன், நான் ப்ளேஸ் பண்ணுறது தான் நீங்கள் ஸ்ட்ரிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பிரேக் ப்ளேஸ் 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 ப்ளேஸ். ஸோ உங்களுக்கு அந்த கலெக்ஷன் சிஸ்டம் நேராக இருக்க வரைக்குமே நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் இப்போ ரோஸ் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஓட்டையாக இருக்கா, இதை உடங்க. இந்த மாதிரி ஓட்டையாக இருக்க இடத்துலாம் உடச்சு விடுங்க. ராங் 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 ராங். நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓட்டையாக இருக்கிற இடத்துல இருக்கணும். இந்த இடத்துல இருக்குன்னா அங்கே உடச்சு விடுங்க, இருக்கா உடச்சு விடுங்க. இந்த மாதிரி ஒரு பிளாக் விட்டு ஒரு பிளாக் கூட நீங்கள் அப்படி கூட கணக்கு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு மாலுக்கு இப்படி இருக்கணும். எலைட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் பறந்து பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிரேக். டேய் நான் சிங்கிள் கிளிக் தான்டா பண்றேன், இதுல எங்களுக்கு டாக்ல ஆகுது. இந்த மாதிரி இந்த தண்ணியில மட்டும் எதுவும் இல்லாம நீங்க பாத்துக்கோங்க மக்களே. நீங்க எத்தனை லேயர் வேணாலும் கேக்டஸ் பில்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரிதான். ஸோ நெக்ஸ்ட் பிரேக். தப்பு 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 தப்பு. மேல இருந்து பார்க்க உங்களுக்கு இப்படி இருக்கணும். பர்ஃபெக்ட். இல்லையே, தப்பாச்சு. இருக்கு இருக்கு இல்ல இருக்கு இருக்கு. தப்பு பண்ணிட்டோம். ஸோ ஒரு நிமிஷம் மங்களே, இந்த தப்பை மட்டும் நான் இப்போ சரி பண்ணிடுறேன். இதே எடுத்துக்கிட்டா மங்களே. ஸோ விச் இஸ் மென் பை திஸ் ஒன் சாண்ட். சாண்டை ஃபுல்லாக நீ இந்த மாதிரி கிரிட்டு மாதிரி பிளேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, இந்த இடம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஃபென்சிங் மக்களே. எப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பிளாக் ஃபென்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி வச்சுருப்பீங்க. ஸோ இங்கே ஒரு ஃபென்ஸ், இங்கே ஒரு ஃபென்ஸா, இதை உடச்சி விட்ருங்க. அடுத்தது இந்த லேயர் ஃபுல்லாக ஃபென்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு பண்ணுறது தான் மாதிரி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இதை உடச்சி விட்டுருலாம். வடடா. ஃபென்சிங் வேலை முடிஞ்சா இப்போ எங்கெல்லாம் ஆப்போசிட் ஃபென்ஸ் கனெக்ட் ஆயிருக்கோ அந்த ஃபென்ஸ்லாம் உடச்சி விடுங்க. கனெக்ட் ஆயிருக்கா உடச்சி விடுங்க. இந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஈஸியான ஒரு ஃபென்சிங்கான வே சொல்லி தரணும்னா, இங்கே இருக்கா அப்படின்னா நீங்கள் இந்த லேயர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்த லேயர் ஜம்ப் 3. இந்த சாண்ட் பிளாக் வரைக்கும் கட்டிடுங்க மக்களே. சாண்ட் பிளாக்குக்கு மேலே 1 + 1 இருக்க. ஸோ இங்கே ஒரு சாண்டை வச்சுக்கலாம். அதான் நான் உடச்சி விட்டேனே. பிரேக் இந்த மாதிரி மொத்த லேயருமே நீங்கள் ஃபென்சிங் ஓகே மக்களே. ஸோ நான் பாதி தான் இல்லை கட்டியிருக்கேன். எனக்கு ஃபுல்லாக கட்டுற அளவுக்கு பொறுமை இல்லை. நீங்கள் கட்டிக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம அடுத்தது எடுக்க வேண்டியது என்னன்னா கேக்டஸ். ஸோ பண்ண முடியக்கூடாது. இந்த மாதிரி கட்டினதுக்கு அப்புறமா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, சாரி மக்களே, நான் புதிய டிக் ஸ்பீட் மட்டும் மாத்திக்கிறேன். ஒர்க் ஆகுது செக் பண்ணு. 1000 பத்தாதுடா. 1000 டிக் ஸ்பீட்லாம் பத்தாதுடா. 496டா. அதான் மக்களே மேக்ஸிமம். So wait 2 minutes. கேக்டஸ் வளருது, வெட்டப்படுது.
ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற ரோலையுமே நீங்கள் இது ப்ளேஸ் பண்ண வேண்டியது வரும் மக்களே. என்னோட டெக் ஸ்பீடு ஜாஸ்தியாக வச்சுட்டு இருக்கிறதுனால கேரக்டர் எதுவுமே கீழே விழுவ மாட்டேங்குது. ஸோ என்னென்ன அந்த லேயரில் ஃபென்ஸு ப்ளேஸ் பண்ணல, சென்டர் லேயர் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பின்னாடி மட்டும் ஒரு லேயர் ஃபென்ஸு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாம் நார்மலாக ஒர்க் ஆகுமே. ஸ்டோரேஜ் சிஸ்டமை நோக்கி செல்கிறதா? ஓகே மக்களே. ஸோ அதே டெக் ஸ்பீடு ப்ராப்ளம் தான். இல்லை ப்ரோ, எனக்கு இந்த அப்பப்போ ஒர்க் ஆகுது, பழைய வருஷம்லாம் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, இங்கே இருக்க இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸுமே நீங்கள் கிளியர் பண்ணி விட்ருங்க. இங்கே இருக்க எல்லா இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸுமே கிளியர் பண்ணிவிட்டு எந்த பிளாக் வரைக்கும் இன்ஃபினிட் ப்ளேஸ் பண்ணால் எவ்வளோ தூரம் வருதுங்க நீங்கள் பார்த்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ வி காட் தி ரிசல்ட்ஸ் 2. ஓகே அவங்க இவ்வளோ நேரம் தான் 2 கிடச்சது, ரொம்ப நல்ல விஷயம். +1 3. வெரி வெரி ஸ்மால் டைம் மக்களே. ஸோ அடுத்தது சூப்பர் ஸ்மெல்டர். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது நான் எப்படிங்கிறத இப்போயே சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரே நிமிஷம் மக்களே. /clear 1760 ஐட்டம்ஸ். ஸோ அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது எக்கச்சக்கமான ஹாப்பர், ஃபர்னஸ், ஒரு ஸ்டாக் பில்டிங் பிளாக்ஸ் பிடிச்சதான் வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு ஸ்டோனோட போகிறது தான் ஓகே. ஸோ நான் அப்புறமா ஃபார்ம் போக சொல்கிறேன் வாங்குவோம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பிளாக், அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பர் மேக்ஸிமம் 24, மினிமம் எவ்வளோ வேணாலும். ஸோ நான் இதில் 10 கட்டுறேன் மக்களே. 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த மாதிரி 10 பிளாக்ஸ் வச்சுக்கிட்டீங்களா? இது டெக்கரேட்டிவ் ஸ்டைல் இல்லை மக்களே, இது யூஸ்ஃபுல் ரிசோர்ஸ் எஃபெக்டிவ் ஸ்டைல். அதாவது ஸ்மெல்டிங் ஸ்பீடில் தான், ஆனால் அவ்வளோ டெக்கரேஷன் எதுவும் இருக்காது. ஸோ இங்கே உங்களுக்கு தேவையானது செஸ்ட்டு. கிளாஸ், செஸ்ட்டு கிளாஸு. இங்கே ஒரு செஸ்ட், இங்கே ஒரு செஸ்ட். ஸோ அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, இங்கே ஹாப்பர்ஸ். க்ரௌச் பண்ணிட்டு தான் பண்ணுல. க்ரௌச் பண்ணிக்கோங்க மக்களே. ப்ளேஸ் பண்ணக்குள்ள ஒரு ஃபர்னஸுக்கு 3 ஹாப்பர். நீங்கள் ஜாவா எடிஷன் இருக்கணும். ஜாவாலே இது ஒர்க் ஆகும், 100% ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 10 பிளாக்ஸ் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ரயில். நீங்கள் 10 பிளாக்ஸ் வச்சாலும் எத்தனை பிளாக்ஸ் வச்சாலுமே உங்களுக்கு ரயில் தேவைப்படும். இது ரெட் ஸ்டோன் டார்ச். ரயிலோட எண்டிங் போனோம். 1 1 1 1. அப்புறமா 1 2 3 4 5 6. அப்புறமா ஒரு பவர் ரயில் +1. அதே மாதிரி இருக்க ரயில் சிஸ்டம் மக்களே. அதே மாதிரி இருக்க ரயில் சிஸ்டம் இங்கே அதே மாதிரி. ஸோ எண்டிங்கில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் லிவர்டு கண்ட்ரோல் தானே வேணும். ஸோ இங்கே சேர்த்து இருக்கணும் கண்ட்ரோல். ஸோ அதுக்காக நம்ம இங்கே பண்ண போகிறது என்னன்னா, இது நிறையா பேர் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்டர்ஸ் எல்லாம் பில்டு பண்ண ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க.
இது ரெட்ஸ்டோன் லேம்ப் ஆப்ஷனல் தான். இங்கே ரெட்ஸ்டோன் லேம்ப் ஆப்ஷனல் தான் மக்களே. இங்கே வேணாம், நமக்கு ரெட்ஸ்டோன் டஸ்ட்டு வேணாம். ஸோ இங்கே ஒன்று, இங்கே அது எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது. ஸோ இங்கே ஒன்று மட்டும் போட்டிருங்க மக்களே. இங்கே ஒரு லவர், அங்கே நீங்கள் ஸ்டோன் பிளாக்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வச்ச பிளாக் ஒர்க் ஆகுனா வேறு பிளாக் அங்கே வச்சு பார்க்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ இங்கே இன்னொரு லேயர் பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ நான் மன்னிச்சிருங்க மக்களே. இங்கே இருக்க பவுடர் வந்து நீங்கள் இங்கே ஹாப்பர் மேலே வச்ச பவுடரை நீங்கள் பிரேக் பண்ணிடலாம். ஸோ இங்கே தான் லேம்ப். இங்கே ஒரு பவர் ரயில், இங்கே ஒரு ரயில். ஓகே மக்களே, இந்த லிவரை ஆன் பண்ணால் 2 ரயிலுமே பவர் அப் ஆகுது. இந்த ரயிலுக்கும் உங்கள் இஷ்டம் தான். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், உங்களுக்கு லுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது கொஞ்சம், அதாவது ஒரு துளி எக்ஸ்பென்சிவ், 1 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கும். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஒரு பிளாக் விட்டு இங்கே, அங்கே வேலைக்கு ஆகாதா? சரி, ஓகே மக்களே. ஸோ இந்த மாதிரி இரிட்டேட்டிங் திங் எவர். இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் பிளாக் வச்சு இந்த மாதிரி நீங்கள் கொளுத்தி விடுக்கலாம். ப்ளஸ் இங்கே பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே இன்னொரு பிளாக், இதுக்கு மேலே இன்னொரு பிளாக், இந்த பிளாக் பிரேக், இந்த பிளாக் பிரேக், இங்கே பிளாக், இங்கே பிளாக், இந்த பிளாக், இங்கே பிளாக். ஸோ இங்கே இருக்க பிளாக் பிரேக், இங்கே இருக்க பிளாக், இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பிளாக், ப்ளஸ் இந்த பிளாக் பிரேக், இங்கே ஒரு பிளாக். இங்கே இருக்க சைடு அப்படியே இதாகணும் மக்களே, மீட்டேட். நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளாக் வச்சுருக்கீங்கன்னா இங்கே நீங்கள் டார்ச் ப்ளேஸ் பண்ணலாம். இங்கே இது பிரேக். இதுதான் மக்களே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டுட்டோரியல் ஆக்சுவலாக. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட். ஏ, நம்மளோட சூப்பர் ஸ்மெல்டர் கம்ப்ளீட்.
ஓகே, நம்ம இந்த சூப்பர் ஸ்மெல்டரில் பண்ண வேண்டியது என்னன்னா, ஸோ அதே மாதிரி இங்கே பக்கத்துலேயே நீங்கள் செட் பண்ணுறதுலாம் பண்ணிக்கோங்க மக்களே. அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே நான் பக்கத்தில் செட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே மைண்ட் கார்டு விச்சஸ்ட் 2 இருக்கா? இதை என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும்னா சுவிட்ச் போட்டிங்கன்னா சிங்கில் ஓடணும், விச் இஸ் பர்ஃபெக்ட். இப்போ நான் அதில் பாதி போட்டு பாதி போடல, ஸ்டாப். ஆஸ் யூ கேன் சீ நான் அதில் ஃபியூல் போட்டிருக்கேன் மக்களே. பின்னாடி இருக்க மைண்ட் கார்டில் ஃபியூல் போடணும். மைண்ட் கார்டு செஸ்ட் மக்களே. இது இங்கே மைண்ட் கார்டு செஸ்ட்டை இங்கே தூக்கி சொருகிட்டு ஸ்விட்ச் ஆன். சிங்கில். ஸோ நீங்கள் இப்போ எப்படி ப்ரோ அந்த ஐரன் டிஸ்பென்ஸ் ஆச்சு நீங்கள் கேட்கலாம். என்ன ப்ரோ அந்த ஃபஸ்ட்டுக்கு மட்டும் லீனியன்ஸ் கொடுக்குறியான்னு? அப்படி இல்லை, நீங்கள் இப்படி அதை ஓரத்தில் தள்ளி விட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு மைண்ட் கார்டுக்கும் எதுவும் போகாது எக்ஸ்ட்ரா. லைக் ஆமாம் மக்களே, அது பாதி ஓடிட்டு இருந்தால் அப்படி இருந்ததுனால அப்படி ஆச்சு. இந்த ஃபர்னன்ஸில் 6 இருக்கா? இந்த ஃபர்னன்ஸில் 6 இருக்கா? 6 + 17 5 + 17. ஓகே இவ்வளோ ஸ்பீடாக ஸ்மெல்ட் பண்ணும் மக்களே. இதான் சூப்பர் ஸ்மெல்டர் டிசைன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.